மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஒரு அவதூறு செய்தியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் தாவேகா மாநாட்டிற்கு, திருச்சி மாநாட்டிற்கு, திருச்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட பொழுது சில கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்ததாகவும் அதற்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட்டதாகவெல்லாம் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த வகையில் பாதுகாப்புக்கான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்திருந்தால் அவர்கள் அதை கடைபிடித்திருக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வது அது அவர்களுடைய உரிமை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஆளுகின்ற அரசு மீது இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கடமை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த செய்தியை வைத்து மாரத்தான் அமைச்சர் அறிக்கை விடுத்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் செய்தியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில், அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சி பயணம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடையில் 108 ஆம்புலன்ஸ் வருகிறது. அந்த 108 ஆம்புலன்ஸை தேக்கி அதை செக் பண்ணும் பொழுது அதில் நோயாளிகள் யாரும் இல்லை. அதன் பிறகு அந்த டிரைவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை. அப்படி எந்த விதமான அழைப்பும் வராமல் ஒரு வெறும் ஆளில்லாத ஆம்புலன்ஸை கூட்டத்திற்குள்ளே விடுவது என்பது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக மிக அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸை விடுவது என்பது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கலைப்பதற்கான ஒரு சதி செயல் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஆம்புலன்ஸை டிரைவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் மிரட்டியதாகவெல்லாம் செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் 15க்கும் மேற்பட்ட அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கூறி அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு இடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுக்கூட்டம் ஆரம்பித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச ஆரம்பித்த 10 நிமிடம் கழித்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் விடுவது என்பது இது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல். இதை கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துகிறார்கள், ரோட்டில் கூட்டம் நடத்தினால் ஆம்புலன்ஸ் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவது காவல்துறை. அப்படி கூட்டத்திற்கு அனுமதி தரும் பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும். முட்டுச்சந்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த இடத்திற்கு எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அணைக்கட்டு பகுதியில் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அந்த ஆம்புலன்ஸிற்கு வேறு 2 வழிகள் இருந்தும் கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது சதி செயலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வருங்கிறார். சரி, நாங்கள் ரோட்டில் கூட்டம் நடத்துகிறோம், திமுக இங்கே ஆகாயத்திலேயே கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லா ரோட்டில் தான் நடத்துகிறோம். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் கூட்டம் நடத்துறது தான் முறை. ஆனால் இவரும் முட்டு செந்துங்கிறார், அவரும் முட்டு செந்துங்கிறார். அப்போ எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? இதுக்கு முன்னே நடந்த 4 கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்ததோ
அதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள்.